மீண்டும் உங்களை உண்மை நிகழ்வுகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த உலகத்துல பலவிதமான மக்கள் வாழ்றாங்க. வேற வேற கலாச்சாரத்திலையும் வேற வேற மதத்திலையும் இருக்காங்க. அப்படி ஒரு வேறு மதத்திலிருந்து வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவங்களோட போராட்டங்கள் பலவிதமா இருக்கு. ஆவிக்குரிய போராட்டமா இருந்தாலும் சரி, உலக போராட்டமா இருந்தாலும் சரி, அது சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் தான் அவங்களுக்கு பலத்தை கொடுத்துருக்காங்க. அப்படி ஆண்டவர் எங்களுக்கு எல்லா போராட்டத்தையும் சந்திக்க பலத்தை கொடுத்துருக்காங்க. அந்த போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற்று இன்னைக்கு நாங்கள் சாட்சியாக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் வந்திருக்கு. அவங்கள இன்னைக்கு பார்ப்போமா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். சொல்லுங்க சிஸ்டர், உங்க பேர் என்ன? நான் எங்களோட இப்போ குடும்பத்தில் 7 பேர். நாங்கள் மொத்தம் 7 பேரில் நான் 4வது பெண்ணு. 4 பெண்களும் 3 ஆண்களும் எங்கள் வீட்டில். அப்போ எங்கள் சகோதரர்கள் எனக்கு நான் சிறு வயசுலேருந்து என்னை அதிகமாக படிக்க வைக்கல. எனக்கு மூத்த சகோதரி ஒருத்தங்க ஜிஹெச் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்க. எனக்கு இளைய சகோதரி ஒருத்தங்க திருப்பூரில் கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு சிறு வயதிலே எனக்கு 18 வயசு இருக்கிறப்போவே எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு அதிகமாக என்னை படிக்க வைக்கல. அப்போ அந்த சுச்சுவேஷன் எங்களை படிக்க இங்கே கோயம்புத்தூருக்கு தான் எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. ஏன் படிக்க வைக்கல? உங்கள் அக்காவை படிக்க வச்சுருக்காங்க. அக்காவை படிச்சிருந்தாங்க. எனக்கு மூத்த சகோதரியோட கணவனாரோட சகோதரனுக்கு எனக்கு கொடுத்துட்டாங்க, மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அக்கா ஹஸ்பண்ட் மூலமாக எனக்கு ஏர்லியாக அவனுக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்போது நாங்கள் எங்களோட கணவனாருக்கு பல்லடம், இங்கே கோயம்புத்தூர் தான் அக்கா சகோதரி கொடுத்தது. மேரேஜ் பண்ணி கொடுத்து 4 பேரையுமே இங்கேயே கொடுத்துட்டாங்க. அப்போது எங்கள் அப்பா எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா இப்போ இளைய சகோதரோட லாஸ்ட்டில் இருக்கிற அவன் சகோதரோடு தான் அவர் இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே எல்லாருமே இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறோம். அப்போது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லாருமே சேர்ந்து எல்லாம் அப்படி இருந்துகிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு 1994 எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 82ல் மேரேஜ், 83ல் சன்னுக்கு ஒரு 1 இயர் இருக்கிறப்ப எனக்கு சார் நேவியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஹஸ்பண்டு. அப்போ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொச்சின் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு. அப்போ கொச்சியில் தான் நாங்கள் இருந்தோம். கொச்சின்லேருந்து 3 இயர்ஸ் நேட்டிவ் பிளேஸ்க்கு எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் வந்தோம். கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் தான் சன்னுக்கு அப்புறம் 5 இயர்ஸ் கழிச்சு தீபிகா என் மக. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ நாங்கள் சென்ட்ரல் ஸ்கூலில் கேந்திரியத்தில் தான் அவங்க 2 படிச்சுட்டு இருந்தாங்க. நார்மலாக தான் ஃபேமிலியிலலாம் போயிட்டு இருந்தது. சார் என் கணவனார் திடீர்னு ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணதில் மேக்ஸி கேப் வேன் ஒரு 3 வேனை வச்சுட்டு ஜாபுக்கும் போயிட்டு அதை பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு வேன் ஊட்டி பர்லியரில் ஃபுல் அப்செட் ஆகிடுச்சு. அந்த ஃபுல் அப்செட் ஆகிறதுக்கு முன்னால் எங்களுக்கு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி தான் அவர் போயிட்டு இருந்தார். ஃபுல் அப்செட் ஆனதுக்கப்போ அந்த இன்சூரன்ஸ் பேமெண்ட் எல்லாம் வராமல் ஃபினான்சியஸ் ப்ராப்ளம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகி 8 months சென்ட்ரல் போர்டில் லீவ் போடாதவங்க யாருமே இருந்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவர் 8 months லீவ் போட்டார். அப்போது ஜாபு போகிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் இருக்க எனக்கு யாருமே நான் யார் சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிற இடத்துக்கெலாம் போய் என்னோடய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடாதா அப்படின்னு ஓடிட்டு இருந்தேன். இன்சூரன்ஸ் பேமெண்ட்டு ஒரு பக்கம் வரல, குழந்தைங்களும் ரொம்ப வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம். கணவனாரும் ஒரு மாதிரி மென்டல் சேஞ்ச் ஆன மாதிரி எங்கேயாவது தான் இருப்பார். நான் ஜாபுக்கு போயிருப்பான்னு நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் வேறு எங்கேயாவது வருவாங்க. அந்த சுச்சுவேஷனில் இருந்தாங்க. அப்போ எனக்கு யாராவது ரிலீஃப் பண்ண மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு எங்கெங்கே இப்போ எனக்கு தெரிஞ்சுக்க சொல்கிறாங்களோ அங்கே எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு பார்த்துறேன். எனக்கு ஒன்றும் அதோட சக்ஸஸ் ஆகலை. ஃபுல் அப்செட்டில் இருக்கிறப்போ, ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் இருக்கிறப்போ எனக்கு திடீர்னு எனக்கு ப்ரெஸ்ட்டில் ப்ராப்ளம் ஆகி நான் டாக்டர்கிட்ட போகிறப்போ அவங்க ப்ரெஸ்ட்டில் ஒரு டியூமர் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து 1 இயர் எடுத்தேன், க்யூர் ஆகலை. அப்புறம் மறுபடியும் பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க ஹோமியோபதி மெடிசின்ஸ் போய் எடுத்தேன். அவங்களுமே பால் மாதிரி லெமன் சைஸில் இருந்ததை சின்னதாக கடுகளவு கொண்டு வந்துட்டு உனக்கு க்யூர் ஆகிடுச்சுமா நீ போகலான்ட்டாங்க. நான் அந்த ட்ரீட்மெண்ட் விட்டுட்டேன். மறுபடியும் எனக்கு அந்த பெயின் ஸ்டார்ட் ஆன மறுபடியும் டாக்டர்கிட்ட போகிறப்போ இது மறுபடியும் வளர்கிறப்போ இது கேன்சர் சம்மந்தப்பட்டதுமா, சாதாரண கட்டியாக இருந்தால் இது போயிருக்கணும், நீங்கள் மறுபடியும் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க, இது இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் போயிருங்க அப்படின்ட்டாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். நான் மறுபடியும் இங்கிலீஷ் மெடிசன்ஸுக்கு வந்தப்போ டாக்டர் பார்த்துட்டு இது சம்மந்தப்பட்டதாங்க, நீங்கள் நான் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும், உங்களுக்கு பயோப்சி அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் நான் வீட்டில் அழுதுட்டு இருந்திருக்கப்போ இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால பக்கத்தில் ஒருத்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க தான் இந்த சர்ச்சுக்கு கூப்பிட்டப்போ அவங்களுக்கான எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறது தெரியாது, பிரஸ்ட்டில் இருக்கிறது தெரியாது, நான் பெயினோடு இருக்கிறது எனக்கு தெரியாது.
நான் சாரி அவங்க financial problem மட்டும்தான் நினச்சிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் சர்ச்சுக்கு வந்தேன். அப்போ சர்ச்சில் வந்து நான் 4th வீக்கில் எனக்கு கண்டினியூ வந்துட்டுருக்கிறப்போ 4th வீக்கில் எனக்கு ஹோலி ஸ்பிரிட் கிடச்சிது. அது என்னன்னு எனக்கே தெரியல. ஆனால் பாஸ்ட்டு கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஃபுல்லாக ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறாரு, உங்களுக்கு எல்லா நிலையுமே ஆண்டவர் மாற்றி கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னதுமே எனக்கு ஒரு நம்பிக்கை உணர்வு வந்தது. அப்போது உடனே நீங்கள் தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அப்படியே வீட்டில் சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு. கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சாரு. வீட்டில் வந்ததும் விக்கிரகம் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணது எனக்கு நான் உடனே நெக்ஸ்ட் வீக்கே போய் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்ததுமே எனக்கு டெபோரான்னு சொல்லி நேம் கொடுத்து எனக்கு ஊழியத்துக்கு அழைச்சாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஊழியத்துக்கு நான் போயிருக்கிறப்போ கணவனார் ரட்சிக்கப்பட காரணமாக அதிகமாக இன்வால்மெண்ட் ஆக முடியல என் ஊழியத்தில். இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தப்போ திடீர்னு கணவனார் வந்து நீ அவர் இதால் தான் ரிலீஃப்னு சொல்கிறத அவரால் உணர முடியல. இந்த சுச்சுவேஷன் இருக்கிறப்போ மறுபடியும் ஃபினான்சி ப்ராப்ளம் ஆகி அவங்க மதர் வீட்டுக்கே என்னை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து அவரோட நேட்டிவ் பிளேஸ் பல இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போது எங்கள் குழந்தைங்கள்லாம் சென்ட்ரல் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க, சன்னு டாக்டர். அப்போ சன்னு முடிக்கிற ஸ்டேஜ். அப்போது தீபிகா படிச்சுட்டு இருக்கிறப்போ 8th அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி நாங்கள் போயிட்டோம். அங்கேருந்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அங்கே போயிட்டு இருந்தேன். அப்போது எங்களோட ப்ராப்ளத்தினால சன்னும் டாக்டரும் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை. ஆனால் அங்கே போன நேரத்தில் என்னை விட்டு கணவனார் பிரிவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் அவங்கள ஏமாற்றிட்டு நான் எந்த சர்ச்சுக்கு நான் போக முடியாத சுச்சுவேஷன். அந்த சர்ச்சுக்கு போகாத சுச்சுவேஷனில் அவர் மந்திரக்கட்டில் மாட்டிட்டார். அவர் கட்டு அவருக்கு மாட்டிட்டு சிக்கிட்டார். எங்கள் ஃபேமிலிக்கு ஃப்ரண்ட்லேயே எங்கள் கணவனாரோட சகோதரன் இளைய சகோதரன் வச்சுட்டு அவன் ரொம்ப அதனால் எங்களுக்கு வந்து அங்கே நிம்மதியாக இருக்க முடியல. நினச்சா பிரதர் கணவனார் இங்கே கோயம்புத்தூருக்கு ஆஃபீஸ்க்கு வந்தார், திரும்பி வீட்டுக்கு வர மாட்டார். என்னன்னே தெரியல, என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்போது நான் எவ்வளவோ போராடி முடியல. அப்போது சர்ச்சுக்கு வராதுதான் ரீசன் சொல்லிட்டு அதே இடத்துல எங்கே சர்ச் இருக்குன்னு நான் போனப்போ அப்போ தான் பிசாசு கட்டில் அவங்க கணவன் சிக்கியிருக்கிறாங்கிறத எனக்கு சர்ச்சில் எனக்கு உணர்த்தினாருங்க அவங்க. உடனே அவங்க மூலமாக நான் மறுபடியும் ஜெபம் பண்ணி கோயம்புத்தூருக்கு மறுபடியும் இங்கே வரக்கு நான் ட்ரை பண்ணி எவ்வளவோ போராட்டத்தின் மத்தியில் மறுபடியும் தீபிகா இங்கே 10th வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரப்போ கோயம்புத்தூர் வந்து. ஆமாம், கணவனார் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ தீபிகா படிச்சுட்டு இருக்கப்போவே கோயம்புத்தூரில் கணவரை விட்டு பிரியிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. சின்ன வயசுலேருந்து அம்மா ரசிக்கப்பட்டு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க. சர்ச்சுக்கு போய் அதுதான் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது இப்போ வரைக்கும். வேறு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ போயிட்டு இருந்தேன், ஆனால் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. ஜீசஸ்னால் யாருன்னு எனக்கு தெரியாது. கூட அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தேன். இன்வால்மெண்ட் இல்லை எனக்கு. இப்போ ஃபேமிலி அம்மா சொன்ன மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் மாறுச்சு. அப்பாவுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு. இப்போது சாப்பாடுக்கு கூட கஷ்டப்பட்டோம் அந்த டைம். மற்ற குழந்தைங்கலாம் என்ஜாய் பண்ணுறது எங்களால் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்தோம். சிச்சுவேஷனு கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. உடனே இந்த 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு நான் எங்களோட சகோதரி தாயார் அம்மா வீட்டுக்கு நான் வர வேண்டியது. எதுக்காக எதனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ அவங்க வந்து நீங்கள் சர்ச்சுக்கெலாம் போயிட்டுருக்குற அப்படி சொல்லிட்டு வேண்டாத ரீசன் சொல்லி எங்களை அவாய்ட் பண்ணாங்க. அப்போ தான் யாராவது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் இருந்தோம். அப்போது சரின்னு சொல்லி அப்படியே தான் போச்சு ஸ்டெப் பை ஸ்டெப். 9th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறப்போ தான் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி அப்பா ஃபேமிலி சைடு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் ஃபினான்ஷியலான்னு சொல்லிட்டு. இப்போ தீபிகாவில் 2 எக்ஸாம் தான் எழுதியிருக்கிறா, பாக்கி எக்ஸாமில் கூட எழுதலை. அந்த சுச்சுவேஷனில் நாங்கள் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தே ஆகன்ற ஒரு சுச்சுவேஷன். அப்போது இனி இங்கே இருந்தால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு எங்கள் மதரில் எங்கள் சிஸ்டர் எல்லோரும் வந்து என்னை அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே இருக்கிறப்போ நான் அங்கே தான் அம்மா வீட்டில் இருந்துகிட்டு இருந்தேன். ஒரு 2 or 3 months இவரோட கான்டாக்ட் பண்ண முடியல. ஃபோன் பண்ணால் கட் பண்ணுறாங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க. தீபிகாவோட ஸ்கூல் லைஃப் போயிட்டுருக்குது, என்ன பண்ண தெரியல. சன்னையும் படிப்பை நிறுத்தி கார்மெண்ட்ஸ் கொண்டு போய் திருப்பூரில் கொண்டு சேர்த்து இது பண்ணிட்டாங்க. அப்போ 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நான் எழுதியிருக்கேன். செகண்ட் எக்ஸாம் நெக்ஸ்ட் டே நான் போகணும். நைட் வந்து ப்ராப்ளம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். நைட் 12 o'clock வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. நானும் அண்ணா அம்மா
3 பேரும் ரோட்டில் நின்றுருக்கோம் 12 o'clock. அப்பா சைடு எல்லாருமே அவங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எங்கே போகிறதுனே தெரியல. ரோட்டில் தான் நின்றுட்டு இருந்தோம். மார்னிங் வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு மார்னிங் நீ எக்ஸாமுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அம்மா என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. கிளம்பி நான் போயிட்டேன். ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது எனக்கு. அந்த எக்ஸாம் 2 எக்ஸாம் எழுதியிருக்கேன். வந்துட்டேன். பார்த்தா அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எங்கள் பாட்டி மாமா எல்லோரும் வந்திருந்தாங்க. எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் கூட இல்லை எங்களுக்கு. இன்னொருத்தவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. எனக்கு அதை தான் போட்டுட்டு இருந்தேன் நான். ஒரு 3 months ரொம்ப ஸ்ட்ரகிள். அவங்க சாப்பிட்றது தான் நாங்கள் சாப்பிட்ணும். ஆனால் ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிறப்போ அந்த கஷ்டம், அவங்க சாப்பிட்றப்போ கூட ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு எங்களுக்கு. ஐயோ இது வந்து அவங்களோடது, அவங்க ஒரு மாதிரி அவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரீயாக இருக்க முடியாது. அது ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 week ஓகே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் ஒரு 3 months அப்புறம் அம்மா வந்து அங்கே போனதுக்கப்புறம் சர்ச்சுக்கு அம்மா வந்து ரொம்ப ஃபெய்த். சர்ச்சுக்கு நல்லா போயிட்டு இருந்தவங்க. காலையில் மார்னிங் ஆனால் அவங்க எல்லாருமே நாங்கள் வேறு ஜீசஸ் தெரியாத ஃபேமிலி தான். அதனால் அம்மா வெளியில் வந்து உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்க. 4 o'clock 3 o'clock அவங்க வீட்டில் உட்காந்து வெளியில் வந்து, ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணால் டிஸ்டர்பன்ஸ் சொல்லி வெளியில் வந்து உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 40 days ஃபாஸ்டிங் எடுத்தாங்க. எடுத்து அது அப்படியே டோட்டல் சேஞ்ச். அந்த 40 days முடிஞ்சோடனே அப்பா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா வந்து பேசக்கூட மாட்டாங்க. எங்களையும் மறந்துட்டாங்க டோட்டலாக. என்னோடய புக்ஸ் எல்லாம் வந்து அவங்க வீட்டில் சிக்கிருச்சு. நான் போய் எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. புக்ஸ் போய் கேட்கறக்காக எங்கள் பிரதர் எங்கள் அண்ணாவை அனுப்பிச்சி விட்றோம். அவங்க வந்து வீடை பூட்டிட்டு புக்ஸ் கூட கொடுக்கல, தர முடியாது, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அப்பா ஏன் அவ்வளோ ஸ்டபர்னாக இருந்தாங்க? அப்படி அந்த மந்திரக்கட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. அதனால பண்ணனால அவர் வந்து அப்பா வந்து எங்களை மறந்துட்டாங்க. குழந்தைகள்கிட்ட கூட அன்பு இல்லாமல் போய் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போது தீபிகாவோட இது நான் எதாவது ஸ்பாயில் ஆயிருன்னு சொல்லிட்டு நான் அம்மா வீட்டில் இருந்துட்டு மறுபடியும் நான் போய் பிரின்ஸிபால் போய் மீட் பண்ணி, அப்போ இவங்க 2 எக்ஸாம் எழுதியிருக்கிற அந்த மார்க் லிஸ்ட்டு, அந்த மார்க்கு எக்ஸாம் பேப்பரை கொண்டு சொல்லி பார்த்ததில் தீபிகா அந்த ப்ராப்ளத்துலேயுமே தீபிகா இங்கிலீஷில் 98, ஹிந்தியில் 99 எடுத்திருக்கிற அந்த பேப்பரில். அதை பார்த்து இவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணோட ஸ்டடீஸ் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல், எனக்கு ஆடிட்டிங் வரும் சென்ட்ரல் போர்டு சிலபஸ், அதனால சென்ட்ரல் போர்டு ஆடிட்டிங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே 10th கிளாஸில் உட்கார வச்சு 10th கிளாஸ் முடித்து வெளியே வந்து 4 எக்ஸாம்குள்ளே கொஸ்டின் பேப்பரை அந்த மிஸ்ஸுங்களை சப்ஜெக்ட் மிஸ்ஸுங்களால் ப்ரிப்பேர் பண்ண ரெடி பண்ணி 10th கிளாஸ் முடிஞ்சு வந்து வெளியே வந்து உட்காந்து அந்த எக்ஸாம் எழுதி மறுபடியும் 10th வந்து வெளியே வந்தா. அப்போது நான் உடனே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பைபிளை கையில் கொடுத்து, இந்த பைபிள் தான் இனிமேல் சத்தியம், உனக்கு யார் எங்கே கூப்பிட்டாலும் ஒரு எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் அப்படி அவளுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணியிருந்தேன். அப்போது 10th முடித்ததுமே அந்த சிச்சுவேஷனில் வந்து நான் டிப்ளமோ தான் அவளை பண்ண முடிஞ்சுது. சென்ட்ரல் போர்டு அந்த மார்க்ஸ் வந்து அவளால் அந்த ப்ராப்ளத்தில் ஸ்கோர் பண்ண முடியல. அப்போது அந்த டிப்ளமோக்கு கூட அந்த படிக்க வைக்கிற சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்தது. முடியல, அது கூட படிக்க வைக்க முடியாத அந்த சிச்சுவேஷனில் இருந்தேன் நான். அப்போது என்ன பண்ணுறதுல நான் ப்ரேயர் பண்ணுறப்போ ஒருத்தர் மூலமாக அப்போது என் ஹஸ்பண்ட் வந்து அந்த மணி ரெடி பண்ணிட்டு வர்றப்போ திடீர்னு வந்து சொல்கிறாங்க, என் கூட சேர்ந்த ஒரு கிறிஸ்டின்ஸோருக்கு கிறிஸ்மஸ்க்குள்ளே எழுதி கொடுத்துருந்த அந்த இது வந்து எனக்கு வந்துருக்குது, அந்த மணியை தான் இப்போ நான் இவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து நான் டிப்ளமோவில் ஜாயின் பண்ணி விட்டேன். அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சு தீபிகா படிக்க வைக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன ஹோட்டல் மெஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது ஒரு பேங்க்கில் வந்து ஒரு சைன் பண்ணுறதுக்காக நான் ஜாமீன் சைன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் கணவனார்ட்ட. ஜாமீன் சைன் பண்ணுறப்போ அவங்க வந்து நீங்கள் எது வரைக்கும் படிச்சிங்கன்னு சொல்லி உங்கள் சர்டிஃபிகேட்ஸை கொண்டாங்கன்னு சொல்லி நான் 79 முடித்த சர்டிஃபிகேட்ஸை கொண்டு வந்து கொடுக்குறப்போ எனக்கு அதில் வச்சு பாரத பிரதமரோட இந்தியன் பேங்க் லோன் எனக்கு கிடைச்சிது, சேங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. தீபிகா டிப்ளமோவில் அவளுக்கு வந்து சென்ட்ரல் போர்டு சிலபஸ்னால டிப்ளமோவில் தமிழில் படிக்கிறப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி முடியல. அப்போது நான் என்னன்னு சொன்னேன், நான் ஆண்டவர் கருத்துக்குள்ளே இருக்கிறதுனால அந்த பேனால் இருக்கிற இங்கு ஆண்டோடைய ரத்தம்னு நினச்சி நீ எழுதிட்டுவான்னு சொன்னேன். அந்த வேர்டை தீபிகா பிடிச்சிட்டு எழுதினதுமே ஃபஸ்ட் இயர்லேயே தீபிகா கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்திருந்தா. தமிழ்லையும் நல்லா படித்து எழுதினாங்க, வந்துட்டாங்க. அவங்க ஸ்டடி பண்ணுறது வந்து தமிழில் பண்ணுறதுனால இவளுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல, அது மைண்ட் பண்ண முடியல. அப்போது
3rd இயரில் காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க தீபிகா. ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்துருக்காங்கல்ல. அதில் அவளோட மார்க்ஸ் 100 வர்றப்போ தீபிகா இது என்னோட மார்க்ஸ் இல்லைன்னு சொன்னான். அப்போ உங்கள் நேம் தானே தீபிகா அப்படி சொல்லி சொன்னாங்க அங்கே கம்ப்யூட்டர் இதில். அப்போது தீபிகா காலேஜ் ஃபஸ்ட்டு வந்தால் 94% வந்திருக்கிறப்போ மெரிட்டில் பிஇ சீட் கிடச்சிது. நம்ம இங்கே கிருஷ்ணா காலேஜில் தான் மெரிட்டில் சீட் கிடச்சி தீபிகா பிடெக் ஐடி பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணி வந்துட்டுருக்கிறப்போ நாங்கள் அந்த பிஇ முடித்து இதுக்கப்புறம் ஜாபு ப்ராப்ளம் ஆகிடுச்சு தீபிகாவுக்கு. 2009 முடிக்கிறப்போ ஐடி ஃபீல்டு ரொம்ப டவுனாக இருந்தப்போ தீபிகாவுக்கு ரொம்ப ஜாபு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தீபிகா ஒவ்வொரு பக்கமாக ஜாபுக்கு ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன லைஃபு அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறப்போவே எனக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸு, அம்மாவோட ரிலேட்டிவ்ஸு, அண்ணன் தம்பி எல்லாமே எனக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேயே மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படி சொல்லிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அம்மா கேட்டுட்டு தான் ஓகே இங்கே இருந்தோன்னா பசங்களோட ஃப்யூச்சர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு டெசிஷன் எடுத்து தான் திரும்பி போய் அப்பா போய் மீட் பண்ண போனாங்க. ஆஃபீஸ்க்கே வந்தாங்க. போய் அங்கே போய் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே சிச்சுவேஷன் மாறுச்சு. அம்மா ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு போனனால அந்த சிச்சுவேஷனில் அப்படியே மாறுச்சு. அதுக்கப்புறம் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அப்பாக்கிட்ட. அப்புறம் அப்பா எங்களே பார்த்து அதுக்கப்புறம் அப்படியே மாறினார். மனம் மாறி அழுக ஆரம்பித்தார் எங்களை பார்த்தோன்னு. அந்த ஒரு பாயிண்டில் தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஓகே அப்பாவுக்கு கொஞ்சம் நம்மளை பற்றி ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க பண்ணதெல்லாம் மன்னிச்சிடணும் அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி சொல்லிவிட்டு நாங்கள் கூட போயிட்டோம். போய் நிறைய ஸ்ட்ரகிள் திரும்பியும் அங்கே அவங்க வீட்டுக்கு போய் அங்கே தான் எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருந்தோம். பாட்டி வந்து எங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடியே திட்டுவாங்க, நீங்களாம் அகதிங்களாட்டம் இங்கே வந்து உட்காந்துட்டு எங்கள் இதை இது பண்ணிகிட்ருக்கீங்க. பாட்டினா அப்பாவோட அம்மாவே திட்டுவாங்க எங்களை. ஒரு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாக்கணும். அப்போல்லாம் எங்களுக்கு சின்ன வயசு தான். ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா இன்னொரு பசங்களுக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ எங்களுக்கு என்ன லைஃபு இவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்னு தான் நினச்சிட்டு. அதுக்கப்புறம் தான் அம்மா பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே பார்த்தேன் நான். 9th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து பிரின்ஸிபல் கிட்டலாம் போய் பேசினாங்க. பேசி 10th ஸ்டாண்டர்ட் அப்போ நான் வந்து போனோம். நல்லா படிக்கிற பொண்ணு வேறு. பிரின்ஸிபல்கிட்ட போய் பேசினப்போ பிரின்ஸிபல் வந்துட்டு சரி ஓகே ஆடிட்டிங் வந்தாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிவிட்டு 10th என்னை வந்து படிக்க சொல்லிவிட்டு 9th எக்ஸாம் எழுதி வச்சாங்க. ஈவினிங் வந்து நான் எழுதிட்டு இருந்தேன். எழுதி பாஸ் ஆனேன். 10th முடித்தேன். அந்த ஸ்ட்ரகிளில் தான் 10th முடித்தேன். நான் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு தெரில. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, போதும் படித்தது போதும் அப்படின்னா அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படி தான். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லி இல்லை இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் படிக்க வச்சாங்க. அதான் டிப்ளமா ஜாயின் பண்ணி விட்டாங்க. அப்புறம் மெரிட்டில் அதுக்கப்புறம் நல்லா இன்வால்மெண்ட் நல்லா இருந்துச்சு. சர்ச்சுக்கு அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க, அவங்க கூட போயிட்டு இருந்தோம். அப்புறம் அப்பா அப்படியே டோட்டலாக அப்படியே மாற ஆரம்பித்தாங்க. அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் உணர ஆரம்பித்தாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் நான் சர்ச்சுக்கு போவேன் எப்படின்னா ஒரு அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த இன்வால்மெண்ட்டு இல்லை எனக்கு. சர்ச் கூட போவேன், இன்வால்மெண்ட்டே இல்லை. ஆனால் ஒரு பயம் இருக்கும் எனக்கு. ஏதாவது ஒரு தப்புனா ஐயோ இது தப்பு, இது பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு அந்த ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. சின்னதுலேயும் சொல்லி தான் வளர்த்திருக்காங்க என்னைய, இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தான் நடந்துட்டு வந்திருக்கேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸே ஒரு கேங்காக அவங்க உட்காந்து எதாவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கூட நான் அந்த கேங்கில் இருக்க மாட்டேன், செப்ரேட் ஆகிடுவேன். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஐயோ இவ அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு, இவ நம்மளுக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் வந்து ஒரு மாதிரி லோன்லியாக அங்கே ஆரம்பித்தேன். டிப்ளமா முடித்தேன். டிப்ளமா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாவும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணல. அவங்க வந்து வேற மாதிரி தான் பேசினாங்க. சரி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டிப்ளமா முடிச்சதுக்கப்புறம் கவுன்சிலிங் இன்ஜினியரிங் மெரிட்டில் சீட் கிடச்சிது. அது ஒரு மிராக்கிள். அது என்னாச்சுன்னா கோயம்புத்தூரில் தான் படிக்கணும், வேறு எந்த ஊரும் விட மாட்டாங்க அப்பா. ஒரு டாப் காலேஜஸ் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போனேன் நான். அங்கே வந்து கவுன்சிலிங் ஹாலில் நான் நிற்கிறேன். அந்த இதில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. கோயம்புத்தூர் காலேஜஸ் எதுவுமே இல்லை, டாப் காலேஜஸ் எதுவுமே இல்லை எனக்கு. சென்னை ஆர் பெங்களூர் அந்த மாதிரி வேறு ஏதாவது இடத்துல தான் போகணும். அப்பா விட மாட்டாங்க. போச்சு, நம்மளுக்கு மெரிட் சீட்டும் இல்லை. ஏன்னா ஃபினான்ஷியலில் நாங்கள் டவுனாக இருந்தோம். அதனால் டொனேஷன் கொடுத்து என்னை வந்து ஜாயின் பண்ணுற அளவுக்கு இல்லை. அது வந்து எனக்கு தெரியும்.
அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ கரெக்டாக அந்த க்யூவில் நிற்க சொன்னாங்க. ஒரு 4-5 5th மெம்பராக நான் நின்றுட்டுருக்கேன். அது வரைக்கும் ஒரு 2 ஹவர்ஸாக அந்த காலேஜே டிஸ்பிளே ஆகலை, கோயம்புத்தூர் காலேஜு. நான் 4th 5th பர்சனாக நிற்கிறேன். சடனாக எனக்கு டிஸ்பிளே ஆச்சு. பார்த்தா கோயம்புத்தூர் காலேஜ் டாப் காலேஜில் நான் எந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு போனால் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு காலேஜில் எனக்கு சீட் கிடச்சிது. அந்த காலேஜில் ஜாயின் பண்ணேன். நான் டிப்ளமா முடிச்சுட்டு போனால் செகண்ட் இயர் டேரெக்டாக நான் ஜாயின் பண்ணணுன்னு லேட்டர் என்ட்ரி ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ நான் போய் காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் போர்ஷன்ஸ் எல்லாம் half ஆஃப் த போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேக்ஸ் எல்லாம் வந்து நான் டிப்ளமாவில் ஃபஸ்ட் இயரில் படித்தது. 2 years கேப்பு, மேக்ஸே இல்லை செகண்ட் அண்ட் தேர்ட் இயரில். மேக்ஸில் நான் ஃபஸ்ட் இயரில் வந்து சென்டம் வாங்கின பொண்ணு, 2 மேக்ஸ்லேயும் நான் சென்டம் வாங்கின பொண்ணு. இன்ஜினியரிங் போகிறேன். மேக்ஸ் 3ன்னு ஒரு பேப்பர் இருக்குது, அதில் எனக்கு அரியர்ஸ். பேங்க் லோன் தான் வாங்கினாங்க, எஜுகேஷன் லோன் தான் வாங்கினாங்க. இப்போ எஜுகேஷன் லோன் வாங்கினாங்கன்னா பேங்க் அரியர்ஸ்லாம் கண்டிப்பாக லோன் நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு தரமாட்டாங்க. இப்போ அந்த இடத்துல எனக்கு ஸ்டடீஸ் போச்சு அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ நல்லா தான் எழுதியிருந்தேன் மேக்ஸு, ஆனால் அரியர்ஸ் ஏன்னு தெரியல. இப்போ ரீவால்யூஷன் எங்கள் மாஸ்டர்ஸாக சொல்லி ரீவால்யூஷன் அப்ளை பண்ணுமா, நீ கண்டிப்பாக பாஸ் ஆயிடுங்க. ரீவால்யூஷன் பண்ணால் என் கூட யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்க யாருக்குமே கிளியர் ஆகலை. நான் ஒருத்தி மட்டும் பாஸ் ஆகிட்டேன் திரும்பி ரீவால்யூஷனில். அப்போ ஒரு இது என்னமோ சம்திங் இருக்குது. ஆனால் என் கூட ஒரு ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஆனால் எனக்கு அந்த இன்வால்மெண்ட் இல்லை. இப்போ சடனாக ஒரு ஃபைனல் இயர் முடிஞ்சுது, செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் அப்படியே போச்சு காலேஜ் லைஃபு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நான் இருப்பேன், ஆனால் அவாய்ட் பண்ணிக்குவேன். அவங்களாம் எங்கேயா அவுட்டிங் போனாங்கன்னா போக மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி எனக்கு ஒரு செப்பரேட் ஆகிட்டே இருந்தேன் நான். இப்போ ஃபைனல் இயர் காலேஜ் முடிஞ்சேன், டாப்பராக தான் இருந்தேன் நானும். பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு, கேம்பஸ் இன்டர்வியூஸ்லாம் வந்துச்சு. 2009 முடித்தேன் நான். 2009 ரிசெஷன் டைம், ஐடி ஃபுல் டவுன். நான் வந்து இன்ஜினியரிங் எனக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் தான் நான் ஜாயின் பண்ணது. ஃபுல் டவுனு, கேம்பஸ் இன்டர்வியூஸ் கம்பெனிஸ் வருது, ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போவேன் நான். லாஸ்ட் ரவுண்டில் போய் ரிஜெக்ட் ஆவேன். என்னன்னு எனக்கு டிஃப்ரென்ஸ் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எது எடுத்தாலும் ஃபெயிலியர். அந்த டைமில் நான் என்ன பண்ணாலும் ஃபெயிலியர், எங்கே போனாலும் அந்த இடத்துல எனக்கு ஃபெயிலியர். சரி, இங்கே தான் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ எதுலேயுமே நான் செலக்ட் ஆகலை. இப்போது எல்லாருமே எங்கள் கிளாஸில் எல்லாருமே செலக்ட் ஆகிட்டாங்க. கேர்ள்ஸில் ஒரு பொண்ணு, பாய்ஸில் ஒரு பையன், 2 பேர் தான் செலக்ட் ஆகலை, எல்லாருமே செலக்ட் ஆகிட்டாங்க. என்ன நடக்குது நம்மளுக்கு என்னன்னே புரியல எனக்கு. இப்போது சரி ஓகே, வேறு எங்கேயா போய் ட்ரை பண்ணலாம், வேறு ஏதாவது சிட்டி போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பெங்களூர் போனேன். பெங்களூர் போனேன். அங்கே வந்து என்னாச்சுன்னா ஒரு ஜாப் கிடச்சிது எனக்கு. போயிட்டு இருந்தேன், ஒரு 6 months போயிட்டு இருந்தேன். ஹாஸ்டலில் இருந்தேன். ஹாஸ்டலில் இருக்கிற அப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல, நல்லா தான் இருந்தேன். பக்கத்து ரூம்லேயே ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிருச்சு. அந்த பொண்ணு சூசைட் பண்ணோன்னே அந்த பொண்ணோட ஃபேஸே தான் எனக்கு முன்னாடி ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. பயந்துட்டேன் ரொம்ப. பயந்தோன்னே எங்கேயும் தனியாக போகிறதுனா பயம், ஒரு இருட்டை பார்த்தா பயம், யாராவது பக்கத்துலேயே நின்றுட்டே இருக்கணும். எனக்கு அம்மா கையை பிடிச்சிட்டே நிற்கணும், அந்த மாதிரி ஒரு பயம் ஆயிடுச்சு. ஒரு அந்த பொண்ணு சூசைட் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து அந்த நைட் வந்து எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பயம் அந்த இடத்துல. ரொம்ப பயந்துட்டேன் நான். ஒரு 1.5 years அந்த பயம் என்னை விட்டு போகவே இல்லை. அதுக்கப்புறம் நான் திரும்பி பெங்களூர்லேருந்து என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே கோயம்புத்தூர் வந்துட்டேன். கோயம்புத்தூரில் தான் திரும்பியும் இங்கே ஒரு ஜாப் கிடச்சிது, அங்கே போயிட்டு இருந்தேன். அது முடிஞ்சிட்டு ஒரு 1 year இங்கே ஒர்க் பண்ணேன். தென் சென்னை போனேன். சென்னை போனப்போ அங்கே வந்து எனக்கு வந்து சென்னையில் ஒர்க் கிடச்சி போனீங்களா? ஆமாம், அங்கே வந்து ஒரு ஜாப் கிடச்சிது. அண்ட் ஆல்சோ ஒரு சர்டிஃபிகேஷன் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே மூவ் ஆனேன். அங்கே போனப்போ எனக்கு என்னென்ன ஆச்சுன்னு தெரில, ஃபுல்லாக சிக் ஆகிட்டேன். என்னென்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக இந்த பரு ஆட்டம் ஃபுல்லாக வந்துருச்சு. இவங்க சிந்துஜாக்கு எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லாகவே வந்துருச்சு. பாயில்ஸ் வந்து ஹாஸ்டலில் இருக்கிறேன் நான், எதுவுமே பண்ண முடியாது. யாருமே என்னை வந்து பக்கத்தில் கூட வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அம்மா வந்து ட்ரெயினில் வந்து என்னை ஒரு பெட்ஷீட் போற்றி, பர்த்தில் யாருக்குமே தெரியாது பெட்ஷீட் போத்திருக்கேன். எல்லாம் கீழே இருக்கவங்களாம் என்னை பார்க்குறாங்க ஒரு மாதிரி, ஏதோ சம்திங் அந்த பொண்ணுக்கு இருக்குன்னு. அந்த பர்த்தில் என்னை படுக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு. இங்கே வந்து அது வந்து எனக்கு க்யூர் ஆகிறதுக்கே ஆல்மோஸ்ட் 2-3 months ஆச்சு. அம்மா தான் ப்ரே பண்ணி தான் எனக்கு ஃபுல்லாகவே க்யூர் ஆச்சு. அப்போ வரைக்கும் நான் மாறல. அப்போவும் எனக்கு வந்து சர்ச்சுக்கு போவேன், அவ்வளோதான், இன்வால்மெண்ட் இல்லை எனக்கு. ஒரு அந்த ஃபுல்லாக எனக்கு வந்து சிக்க ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலி இல்லை, அப்பா சைடும் யாரும் இல்லை, அம்மா சைடும் யாரும் எங்களை சப்போர்ட் இல்லை. அம்மா அப்பா அண்ணா அவ்வளோதான். ஜாப் ப்ராப்பராக இல்லை, சிக்னஸ், எல்லாருமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு லோன்லி ஃபீல் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேச மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஜாப் கிடைக்கலன்னு சொன்னால் அவங்க பாதி பேர் பேசலை. அந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிட்டோம்.
அந்த டைம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறப்போ தான் அந்த நாள் தான் நான் டிசைட் பண்ணேன், எனக்கு வந்து இனிமேல் யாருமே இல்லை, இன்னைக்கு ஜீசஸ் தான் சொல்லிட்டு அன்னைக்கு டிசைட் பண்ணி நெக்ஸ்ட் டேவே நான் சென்னையில் தான் போனேன். சென்னையில் வந்து நெக்ஸ்ட் டேவே பேப்டிசம் எடுத்தேன். 2011 வந்து நான் பேப்டிசம் எடுத்து அதுக்கப்புறம் அப்படியே டோட்டல் சேஞ்சஸ். அப்படியே எப்படி இருந்த லைஃப்பை எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் நான் பார்த்தனோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சு. ஒன்று நான் இன்ஜினியரிங் நான் முடித்த டைமில் ஒரு இங்கே கோயம்புத்தூரில் இங்கே ஒரு டெக் பார்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு கம்பெனி, அங்கே போய் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அங்கே ஃபெயிலியர். நான் இங்கெல்லாம் நம்மளுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ நான் கோயம்புத்தூர் இங்கே வந்ததுக்கப்புறம் அதே பில்டிங்கில் 7th ஃப்ளோரில் எனக்கு ஜாப் கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு வந்து அந்த சேஞ்சஸ் என்னென்ன நான் கஷ்டப்பட்டேன், என்னென்ன நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு என்னென்னலாம் ஏங்கினோ அதெல்லாம் நான் இப்போ கேட்காமே ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்ருக்காரு. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நான் உணர்ந்தேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் திரும்பி சென்னையிலேருந்து நான் வந்து அதுக்கப்புறம் திரும்பி பெங்களூர் நல்ல ஒரு ஜாப்ஸ் கிடச்சிது. பெங்களூர் போனேன். அந்த டைம் வந்து ஜீசஸை ஏற்றுட்டேன் நான். அப்படி தான் நான் போனது. ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கல்ச்சர் வந்து எனக்கு செட் ஆகலை, எனக்கு பிடிக்கல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஹாஸ்டலில் இருந்தாலும் நான் தனியாக ரூமில் லாக் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்து அழுதுட்டு தான் இருப்பேன். யார் கூடயும் போய் பேச மாட்டேன் நான். அப்படி தான் இருந்தேன். ஏன்னா அவங்களோட இது வந்து எனக்கு கல்ச்சர் வந்து எனக்கு செட் ஆகலை. அப்போது ஒரு லோன்லினஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் வீக்கெண்ட்ஸ் ஆனாலும் வீட்டுக்கு வருவேன், இல்லைன்னா ரூம் சாத்திட்டு உள்ளே உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. சந்தோஷத்தோட அழுக தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு என் லைஃப்பில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, என்ன லைஃப் இஸ் எம்டிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே அங்கே எனக்கு என்னோடய எக்ஸ்பென்ஸ் தான் ஆகிட்டு இருந்துச்சு. எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருந்தோம் அது என்னோடய செலவுக்கே அங்கே கரெக்டாக இருந்துச்சு. வீட்டுக்கு எதுவும் நான் கொடுக்கல. எதுக்காக நம்ம படித்தோம், என்ன நம்ம லைஃப், அந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஒரு எம்டினஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஜீசஸ் நான் ஏற்றுட்டேன், சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு எம்டினஸ் இருக்குது. ஆனால் என்னமோ ஒரு ப்ராப்ளம் சம்திங் இருக்குன்ட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டே இருந்தது. அம்மாட்டையும் நான் ஃபோன் பண்ணி நான் பேசுகிறப்பெல்லாம் அழுவேன் நான். அம்மா எனக்கு என்னமோ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு. ஃபுட்டும் சாப்பிடல, எதுவுமே சாப்பிடாம ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன் நான். என்ன பண்ணுறேன்னே தெரியல. அந்த மாதிரி ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன், ஆனால் ஒரு நிம்மதி இல்லை, மனசில் ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கை. அப்போ தான் அம்மா வந்து மோகன்சுலாஸ் அங்கிள் அவங்களோட மினிஸ்ட்ரிஸ்லாம் போய் எங்களுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ப்ராப்ளம் வந்த டைமில் அம்மா வந்து அங்கே போய் தான் ப்ரே பண்ணி ஃபாஸ்டிங்லாம் இருக்க சொல்லி எல்லாம் பண்ணி தான் மாறி வந்தோம். அப்போ வந்து நாங்கள் வந்து 2013 வந்து நான் ஜீசஸ் ரெடிம்ஸ் மேகசின்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருப்பேன். ஹாஸ்டல் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சுட்டு இருப்பேன். அப்போ வந்து இவங்க இவென்ட்ஸ் டேனியல் ஜவர் அவங்களோட கான்செப்ட் போட்டிருந்தாங்க, ஆட் போட்டிருந்தாங்க அந்த மேகசினில். அப்போ அதுக்கு வந்து மோகன்சுலாஸ் அங்கிள் வராங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது வந்து அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர்லேயே நடக்குது, அங்கிள் அங்கேயே வராங்க, நம்ம போய் மீட் பண்ணலாம், அவங்கள பர்சனலாக மீட் பண்ணி பேசலாம், எனக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். 2013 டேனியல் பிரதரோட கான்செப்டில் நான் வந்திருந்தோம். அப்போ மோன்சஸ் பாஸ்டரோட அந்த மீட்டிங், அந்த இது வந்து 3rd டே அவரோட மெசேஜ் முடிஞ்சதுமே அவர் எப்படியாவது அவரை பார்த்து நம்மளோட ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணி இதை ப்ரேயர் பண்ணிடணும் அப்படி சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறப்ப நல்ல மழை வந்துருச்சு. மழை வந்ததுமே அவரை மீட் பண்ண முடியல. ரொம்ப அப்செட் ஆகி நானும் தீபிகாவும் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு அப்போ வந்து நாங்கள் அதுக்கு அந்த கான்செப்ட் நடந்துட்டு இருக்கிறப்போ மிராக்கிள்ஸோட ஸ்கிட் போட்டுட்டு இருந்தாங்க ஸ்க்ரீனில். அந்த ஸ்கிட்டெல்லாம் பார்க்குறப்போ இப்படி ஒரு ஊழியம் இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது, நமக்கு யாருமே சொல்லலையே, இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறோரோ. நம்ம மோன்சஸ் பார்த்து போய் தூத்துக்குடி போய் 4 மாவட்டத்தில் போய் அப்பாயின்மெண்ட் கேட்டோம். நம்ம ஆண்டவர் வந்து இங்கே கோயம்புத்தூரில் இவ்வளோ ஒரு தேவ மனிதர் வச்சுருக்கிறாரு, நம்ம இப்போ இவ்வளோ நாள் கவனிக்காமல் இருந்துட்டு நானும் திப்பிக்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வண்டியில் எங்கேயும் போகிறப்போ வீடு வரைக்கும் இப்படி ஒரு இது நம்ம ஆண்டவர் நம்ம ஒரு ஊழிக்கார நம்ம பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு மறுநாள் மண்டே விழுந்துடுச்சு இங்கே ஓடி வர்றோம். நம்ம ஒழித்துக்கு ஆமாம் ஓடி வந்தோம். அந்த ஸ்க்ரீனில் ஒன்று சொல்ல இவங்க அழுகிறதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப இதாக எனக்கு வந்து மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் உட்காந்துருக்கிறப்ப எங்களுக்கு வந்து கம்யூனிட்டி கொண்டு கொடுத்தாங்க. அதே கம்யூனிட்டி நாங்கள் வாங்கி எடுத்துட்டோம். அப்போ செகண்ட் சர்வீஸில் பிரதர் உள்ளே வந்துட்டு எப்படி பார்க்குறோம், முடிஞ்சு தான் பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸும் அட்டன் பண்ணி செகண்ட் சர்வீஸில் உள்ள உட்காந்துட்டு இருக்கோம் பிரதர் மீட் பண்ணுறதுக்காக. திடீர்னு ஒருத்தர் யாரோ வந்து பேசுனாங்கன்னு பிரதர் வெளியே வந்தாங்க.
நானும் தீபிகா விழுந்து ஓடி போய் சொன்னதும் நாங்கள் 2 அழுததை பார்த்ததும் உடனே அப்போவே ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் மண்டே நாளைக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே இங்கே ஆஃபீஸ்க்கு வந்து மீட் பண்ணோம். நாங்கள் தீபிகா நான் நெல் டவுன் பண்ணி எங்களுக்கு ப்ரேயர் பண்ணதுமே எங்களோட தீபிகாக்குள்ள கட்டுக்கு யாருங்கிற காரணத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பிரதர் மூலமாக எனக்கும் எல்லாம் சொன்னாங்க. அப்படி நாங்கள் ஃபுல் அப்செட் ஆகிட்டோம். உடனே தொடர்ந்து நாங்கள் சர்ச்சுக்கு வந்து நீங்கள் காரணப்பட்டிக்கு அப்போ தான் நைட் ப்ரேயர் வந்து முடிஞ்சு 2 days முடிஞ்சு நாங்கள் போயிருக்கோம். அதனால் அந்த மே மாதம் நாங்கள் வர முடியல. ஜூன் மாதம் நீங்கள் காரணப்பட்டிக்கு வரணும் கட்டை இது பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டினியூவாக சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தோம். சர்ச்சுக்கு வந்து சண்டே ஃபஸ்ட்டு சர்வீஸும் ஈவினிங் சர்வீஸு, டியூஸ்டே பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ணோம். சத்தியத்துக்குள்ளே எங்களை வழி நடத்துகிற யாருமே இந்த மாதிரி எங்களை சத்தியத்துக்குள்ள வழி நடத்தலை. நாங்கள் அறியாத 18 years நான் ரசிக்கப்பட்டதில் அறியாத சத்தியத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். பிரதர் மூலமாக இன்வால்மெண்ட் அதிகமாகிட்டோம். நாங்கள் 2 பேரும் வீட்டில் இருக்கிறத விட அதிகமாக இங்கே சர்ச்சில் இருக்கணும்னு எங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாகிடுச்சு, ஃபெய்த் ஆகிடுச்சு. கண்டினியூ வர 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 சத்தியத்தில் எங்களை அப்படியே ஆண்டவர் நாங்கள் அழுக எங்களை ஆற்றி சத்தியத்து மூலமாக ஆற்றி தேற்றினாங்க பிரதர். அப்படியே நாங்கள் ஃபுல் இன்வால்வ் பண்ணானோம். வீட்லேயும் அப்படியே சேஞ்சிங் ஆச்சு எல்லாமே. எங்கள் வீட்டில் அவர் வந்து இந்த மாதிரி சர்ச்சுக்கு ஓடுறதுக்கு அவர் எதுவுமே எங்களுக்கு குறுக்கே நிற்கல, தடை இல்லை. இப்போ 1.5 years ஆச்சு. 1.5 years ஆச்சு. சண்டே மார்னிங் சர்வீஸ், ஈவினிங் அபிஷேகம் அந்த அதையும் சர்வீஸ் அட்டன் பண்ண, டியூஸ்டே பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ணி நாங்கள் 1.5 years வந்திருக்கோம். 1.5 years அட்டன் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபெய்த்தில் எங்களுக்கு என்ன பண்ணுறதில்ல. அது நாங்கள் வந்து 6 months திடீர்னு பவர் ஆஃப் காட் டிவி ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி சொன்னாங்க. உடனே நாங்கள் இந்த எப்படியாவது டிவி ஊழியத்துக்கு நாங்கள் வாஞ்சியாக ஏதாவது டொனேட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருந்தோம். அந்த ஊழியத்துக்கு இங்கே வந்து நம்ம இந்த ஊழியத்தில் வந்து நம்ம இவ்வளோ நம்ம எல்லாத்தையும் நமக்கு கிருபைகள் கிடச்சதுனால கண்டிப்பாக இந்த ஊழியத்துக்கு இந்த பவர் ஆஃப் காட் டிவிக்கு எதாவது நம்ம செய்யணும்னு சொல்லி நானும் தீபிகாவும் பொறுத்துன்னு எடுத்து 50,000 அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்ளம் அப்படியே ப்ராப்ளமாகவே இருந்தது. அப்பா செஞ்சுட்டு இருந்த ஆமாம் ரியல் எஸ்டேட். அப்போ அவர் டிஃபென்ஸில் இருக்கிறாரு. அப்போது சைடில் நாங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணி நானும் பார்த்துக்கிட்டேன். அப்போது 50,000 நாங்கள் பொறுத்துன்னு எடுத்திருந்தோம் கொடுக்குறதா. திடீர்னு தீபிகா டாடிக்கு ப்ரமோஷன்லாம் ஆகி ஒரு 12 lakhs பக்கத்தில் எக்ஸ்ட்ரா சேலரியில் வர்ற அளவுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகி வர்ற மாதிரி ஆண்டவர் கிருபை செய்தார். அப்படியா? அதை வந்து நாங்கள் சாட்சியாக காரணப்பட்டையில் நைட் ப்ரேயரில் சாட்சி சொன்னோம். அப்போ அந்த மாதிரி பொருத்தனை பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி பொருத்தனை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் டெவலப் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டில் எல்லாம் சேஞ்சிங் எல்லாம் ஆரம்பிச்சது. கேபிள் கனெக்ஷனே எங்களுக்கு கொடுக்க முடியாத, பவர் ஆஃப் காட் டிவி கொடுக்க முடியாமல் சுச்சுவேஷன் இருந்தது. அப்போ நாங்கள் 1 month வெயிட் பண்ணி பார்த்தோம், கேபிள் கனெக்ஷன் கிடைக்கல. சரி ஒன்று தீபிகா என்ன பண்ணால், இனிமேல் நம்ம வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டுமா அப்படின்றப்போ தீபிகாவுக்கு பிரதர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு ஜாப்பில் ப்ரொமோஷன் எல்லாம் வருது, கிடைக்கிறது உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் உயர்த்துறாருன்னு சொல்லி சொன்னாங்க. அது நெக்ஸ்ட் வீக் பார்த்தா திடீர்னு தீபிகாவுக்கு ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டுட்டு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. இன்க்ரிமெண்ட்டும் அதிகமாகிடுச்சு. அப்போது நாங்கள் பவர் ஆஃப் காட்டுக்கு டிஷ்ஷு போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் உடனே லாஸ்ட் சண்டே வந்து பார்த்து சொல்லிட்டு போனோம், எங்களுக்கு டிஷ் போடுறதுக்கு வந்து கனெக்ஷன் கொடுங்கன்னு. உடனே பால்ராஜ் பாஸ்டர்கிட்ட சொன்னதுமே அவங்க உடனே மண்டே எனக்கு வர முடியல, டியூஸ்டே வந்து உங்களுக்கு கனெக்ஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி டியூஸ்டே கனெக்ஷன் கொடுத்தாங்க. டியூஸ்டே கனெக்ஷன் கொடுத்துட்டு போனது அன்றைக்கி நாங்கள் டியூஸ்டே எங்கள் பைபிள் கிளாஸ் வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வர முடியல. எங்களை மறுநாள் பார்த்தவங்களும் ஏன் டியூஸ்டேக்கு பைபிள் கிளாஸ் வரலன்னு கேட்குற அளவுக்கு அந்த மாதிரி ரெகுலராக நாங்கள் வர பிலீவர் ஆகிட்டு இருந்தோம். அப்போது வெட்னஸ்டே வந்து பிரதரும் டேனியல் பிரதரும் 2 பேரும் சேர்ந்து லைவ் ப்ரோக்ராம் அதை ஸ்டார்ட் பண்ணுறப்போ அப்போ எங்கள் தீபிகா டாடி வெளியே போயிருந்தாங்க, 4:30 வெளியே போயிருந்தாங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்கன்னு வெளியே போயிருந்தாங்க. தீபிகா 6:30 ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே உடனே ரெடியாகி அந்த லைவில் போய் உட்காந்தாங்க. நான் அவங்க டேடி உள்ளே வர்றப்போ அவங்கள கவனிக்கிறதுக்காக நான் அதில் போய் உட்கார முடியல. இது தீபிகா சொல்ல நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க தீபிகா. தீபிகா தான் உணர்ந்தா இந்த ஃபீலிங்கை. ஆஃபீஸ்லேருந்து வந்தால் எனக்கு லைவ் ப்ரோக்ராம் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி லைவ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் ரெடியாக பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 7 o'clock இருக்கும். 7 o'clock அப்பா வந்துட்டாங்க. அப்போ சரி சொல்லிட்டு அந்த ரூம் விட்டுட்டு நான் எங்களுக்கு வந்து செப்பரேட் ரூமாக அங்கே தான் நாங்கள் டிவி வச்சுருக்கோம். ஏன்னா அப்பா வந்து மூவிஸ் எல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் செப்பரேட்டாக தான் நாங்கள் வர்ஷிப் பண்ணுறதுக்கு எல்லாமே நாங்கள் செப்பரேட் ரூம். அந்த ரூம்லேருந்து வெளியில் போயிட்டு சடனாக உள்ளே வரேன். அந்த ரூம்குள்ளே ஃபுல் ஆஃப்
ரோஸ் பெட்டல்ஸ், ரோஸ் ஸ்மெல் அந்த ஃபுல் ரூம் ஃபுல்லாகவே. நான் அப்போ தண்ணி குடிக்கிறேன் வாட்டர் பாட்டில், அப்போ ஸ்மெல் வருது, ஏதோ ரோஸ் ஸ்மெல் அடிக்குது சொல்லிட்டு அந்த வாட்டர் பாட்டில் ஸ்மெல் வருதா அப்படின்லாம் வந்துட்டு சுற்றி அந்த ரூம் ஃபுல்லாக நடந்து பார்க்குறேன், எங்கே ஸ்மெல்லு ஃபுல் ஹோல் ரூமே ஸ்மெல்லு ஃபுல்லாக. அப்புறம் ஒரு பிரைட்னஸ் வீட்டுக்குள்ளேயே ஒரு பவர் ஆஃப் காட் வந்தோடனே, ப்ரீவியஸ் டே தான் வந்திருக்கு, டியூஸ்டே தான் வந்திருக்கு, வெட்னஸ்டேவே வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு பிரைட்னஸ், ஒரு சேஞ்சு, ஒரு சந்தோஷம், ரொம்ப முன்னாடி இருந்த சந்தோஷத்தோட அதிகமான சந்தோஷம் இருக்குது. சரி ஏதோ என்ன சம்திங் காட்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்குங்க அப்படின்ட்டு நான் ஃபீல் ஆயிடுச்சு, எனக்கு ஃபீல் பண்ணிட்டேன். அம்மாட்ட சொல்கிறதுக்கு போய் சொல்லணும், ஆனால் எனக்கு அங்கே விட்டு போகிறக்கு, அந்த லைவ் விட்டுட்டு போகிறக்கு எனக்கு முடியல. உட்காந்து லைவ் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாகவே நான் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்னு. அம்மாட்டு காட்ஸ் ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்லி பின்னாடியே அப்பா டேடி உள்ளே வராங்க. உள்ளே வரப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்து சேலுக்கு ரொம்ப நாளாக நம்ம காத்துட்டு இருந்தோம். அது வந்து ரொம்ப அவாய்ட் ஆகிட்டே இருந்துச்சு, ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக சேல் ஆச்சு, அந்த கேஷ் அமௌண்ட்டோட வீட்டுக்குள்ளே வராங்க. அது இல்லாமல் NH ரோட்லேயே ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு லேண்ட் வாங்குறதுக்கான கிருபை செஞ்சார், 40 lakhsக்கு ஆன லேண்டு. அந்த டாக்குமெண்ட்ஸு எல்லாமே இது பண்ணி அன்றைக்கி தான் வெட்னஸ்டே உள்ளே கொண்டு வராங்க. அது எல்லாமே கேஷ்லேருந்து எல்லாமே அந்த ஒரு நாளில் அந்த டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் டேவே அது வரைக்கும் நான் வந்து யோசிக்க கூட இல்லை கார்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டேவே கார் போய் புக் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். நெக்ஸ்ட் டேவே போய் கார் புக் பண்ணேன். விதின் அந்த 1 வீக்குள்ளே, விதின் 4 days தான் நான் சொல்லுவேன், அந்த 4 daysக்குள்ளே லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் மை ஹோம். யோசிக்க முடியாத ஆசீர்வாதங்கள் வந்துருச்சு இல்லையா? ஆமாம், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு டிஷ் வந்ததுக்கப்புறம் வர்றதுக்கு முன்னாடி பவர் ஆஃப் காட் நாங்கள் ஐயோ 1 month முன்னாடியே கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மைண்டில் எங்களுக்கு வந்துச்சு. ஆண்டவர் வந்து அந்த டிலேவும் எங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தான் அந்த டிலே கொடுத்துருக்காருன்னு நாங்கள் நினைக்கிறோம். டிவி சேனலுக்காக நாங்கள் பொறுத்தனெடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நேரத்தில் தீபிகா அந்த டொனேட் பண்ணதுமே, தீபிகாவுக்கு அந்த டொனேட் பண்ண அந்த அமௌண்ட்டை விட அமௌண்ட்டை காட்டிலும் 100 மடங்கான அந்த காரை வாங்க கிருபை செஞ்சுருக்கிறார் கர்த்தர். ஆண்டவர் உன்னோட இருதயத்தை பார்த்துருக்காரு, உன் ஜெபத்தை பார்த்துருக்காரு, உன்னோட உண்மையாக பார்த்துருக்காரு, நீ கர்த்தருக்கு வந்து செஞ்சது இல்லை. ரியலைஸ் சக்ஸஸ். தீபிகாவுக்கு கார் ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் பாலக்காடு போகிற வழியில் அந்த NH ரோட்டில் 40 lakhs சைட்டை கர்த்தர் முடிச்சு கொடுத்துருக்காரு. அப்புறம் இப்படி ஒரு ஷார்ட்ஸ் இருக்கிறப்போ நாங்கள் வெட்னஸ்டே தேர்ஸ்டே அன்னைக்கு கார் புக்கு அட்வான்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் எந்த ஜுவல்ஸை கொண்டு போய் நாங்கள் பேங்க்கில் டொனேட் பண்ணுறது பவர் ஆஃப் கார்டுக்காக கொடுத்தோமோ அந்த ஜுவல்ஸ் ஃப்ரைடே 1:30 வீட்டுக்கு வந்தாச்சு. பெரிய அற்புதம் தான் இல்லையா? 3 daysல எனக்கு வந்து இந்த சாட்சியை நான் வந்துங்க பவர் ஆஃப் காட் டிவிக்காக நாங்கள் வந்து பிரயாசப்பட்டதில் வீண் போகவே இல்லை. அந்த பிரசன்னத்தையும் என் மகளை ஆண்டவர் உணர வச்சார். பவர் ஆஃப் காட் ஊழியத்துக்கு நான் இப்போ இந்த பவர் ஆஃப் காட் டிவி ஊழியத்து ரொம்ப அரிதாக யாரும் நினைக்க வேண்டாம். அதில் பிரசன்னம் இருக்குது, ஆண்டவர் கூடவே இருக்கிறாருங்கிறத எங்கள் 2 பேர் மூலமாக ஆண்டவர் உணர்த்தினார். அந்த டிஷ்ஷு நாங்கள் வந்து போடுறத பற்றி யோசித்து பார்க்கல. ஆனால் அந்த டிஷ்ஷு போட்டு எங்களுக்கு உள்ளே அந்த டேனியல் பிரதரோட அந்த லைவ் உள்ளே நடந்ததுமே, உள்ளே வந்ததுமே கர்த்தர் எங்களோட அந்த ரூம்குள்ளே வந்துட்டு பிரசன்னம் பண்ணி மகளுக்கு உணர்த்தி தீபிகாவுக்கு உணர்த்தினார். ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 அந்த பிளெஸிங்ஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் இல்லை, ஆசீர்வாதங்களில் நினைச்சே பார்க்க முடியல. நாங்கள் இதை வந்து பெருமைக்காக சொல்லணும்னு நாங்கள் இது வேண்டான்னு அவாய்ட் பண்ணிட்டோம். தீபிகா இது பெருமை வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணான்னு, இது பவர் ஆஃப் காட் டிவி ஊழியத்துக்காக எல்லாருமே அறியணும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லணும், அப்பதான் வந்து பார்க்குறவங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்குவாங்க. அந்த பவர் ஆஃப் காட் டிவிக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு நம்ம 2 பேரும் என்ன பிரயாசப்பட்டோமோ அந்த பிரயாசத்துக்கு 100 மடங்காக பலனை கர்த்தர் கொடுத்துருக்காங்கிறத சாட்சியாக நாங்கள் கண்டிப்பாக இந்த சொல்லி ஆகணுங்கிறதுக்காகவே இந்த சாட்சிக்கு நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த சாட்சியை சொல்லிகிட்ருக்குறோம். பவர் ஆஃப் காட் டிவி இந்த இதை பார்க்குறவங்க எல்லாத்துக்காக நாங்கள் சொல்கிறோம், அந்த ஊழியத்துக்காக நீங்கள் கொடுத்து பாருங்கள், எங்களை விட 1000 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த ஊழியத்தை தாங்குங்க, எல்லோரும் தாங்குங்க. நாங்கள் 2 பேரும் அந்த ஊழியத்துக்கு சாட்சியாக நிற்கிறோம். இன்னும் என் மகளை வந்து பவர் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் எடுக்க வச்சு
அவளை முழுமையாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் தான் நான் பிரதர் கையில் வந்து நான் சொன்னேன். அவள் ஜாபில் இருக்கிறப்போ உங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் அவள் ஜாபுக்கு போகணுன்னு இருக்கும். அந்த ஜாபெல்லாம் விட வேண்டாம். ஜாபுக்கு போயிட்டு உங்கள் மகளுக்கு ஒரு நல்ல மினிஸ்ட்ரி நான் கொடுக்குறேன், ஊழியத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் தீபிகா நிறைய இந்த இதில் மினிஸ்ட்ரி செய்யணும்னு நான் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி ஒப்பு கொடுத்துருக்கிற தீபிகாவை வல்லமே அடுத்து கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். எவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு சாட்சியை பார்த்தோம் இல்லையா? அந்த தாயும் மகளும் வந்து கர்த்தருக்கு எவ்வளோ வைராக்கியமாக இருந்து அவங்க ஜெபத்தில் எல்லாற்றையும் பெற்றுக்கொண்டாங்க. அதே போல் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபத்தில் பெற்றுக்கொள்வீங்க. அதை எங்களுக்கு சாட்சியாக சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு அழகான ஒரு சாட்சியுடன் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அனிதா ஐசக். பிரைஸ் லார்ட்.